Hi and hello, welcome to our Pocket Money YouTube channel. Cryptocurrency இந்த வேர்டை எல்லாரும் கேட்டிருப்போம். பட் இதோட ஹிஸ்டரி என்ன, ஃபியூச்சர் என்னன்னு தெரியுமா? ஏன் இதுதான் நம்ம ஃபியூச்சர் கரன்சின்னு நிறைய ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட கிரிப்டோ கரன்சியை பற்றி ஏர்ன் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ 2008 சட்டோஷி நாக்கமோட்டோங்கிறவர் எலக்ட்ரானிக் மணியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. 2009 தான் பிட்காயின் லான்ச் ஆகுது. அப்போ 46 ரூபீஸ்க்கு 1300 பிட்காயின்ஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அப்போ வரைக்கும் வெறும் எலக்ட்ரானிக் பேஸா இருந்த பிட்காயின் 2010 ஃப்ளாரிடால லாஸ்லாங்கிறவர் 10,000 பிட்காயினுக்கு 2 பீட்சா வாங்க சொல்லி ட்வீட் பண்ணி அதை பை பண்ணதுக்கு அப்புறம் தான் பிட்காயினுக்கு வேல்யூவே வந்துச்சு. பிட்காயினை பொறுத்த வரைக்கும் யார் வாங்குறாங்க விற்கிறாங்கிறது தெரியாதனால அதை ட்ரக்ஸ் மாதிரியான இல்லீகல் விஷயத்த வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பிட்காயின்ஸை பை அண்ட் செல்லர் தெரியாட்டியும் கூட யார்கிட்ட எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் நம்ம யூஸ் பண்ற வேலட்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஸ் மூலிமா கவர்மெண்ட்டுக்கு அது எல்லாமே ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ 2019 பிட்காயின் எந்த பேனும் இல்லை அப்படின்னு இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ டிஜிட்டல் இந்தியாலையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கோட கிரிப்டோ கரன்சி வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எக்கச்சக்கமாக இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிட்காயினோட வேல்யூ 30 lakhs அப்ராக்சிமேட்டாக. இது இன்க்ரீஸ் ஆகும்னு ஃபியூச்சரில் நிறைய ரிசர்ச்சர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிட்காயின் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கிரிப்டோ கரன்சி மட்டும்தான். இதில் லைட் காயின், எத்தீரியம், பிட்காயின் கேஷ், டாஜ் காயின் நிறைய இருக்குது. நம்ம பார்ட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், சால்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஏன் கோல்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது கரன்சி. அண்ட் ரொம்ப ட்ரெண்டில் இருக்கிறது டிஜிட்டல் இந்தியா, பேப்பர்லெஸ் டிரான்சாக்ஷனுங்க. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா பேடிஎம், ஃபோன்பே, ஜிபே மாதிரியான யூபிஐ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் கிரிப்டோ கரன்சி. இதை யூஸ் பண்ணி நம்மளால நிறைய விஷயத்த வாங்கவும் முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்மளால டெபாசிட் பண்ண முடியாதுன்னு தெரியும், பட் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ கிரிப்டோ கரன்சிஸை எப்படி ஏர்ன் பண்ணுறது, டெபாசிட் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஃபியூச்சர் வீடியோஸில் போட போகிறேன். ஸோ நீங்கள் கிரிப்டோ கரன்சி மேலே ஐடியா இருக்குது, ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு யோசிக்காதீங்க. இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அப்படியே இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட விமர்சனங்களையோ உங்களோட கேள்விகளையோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.